மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய நாமத்தில் பக்திவிதிகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவள் மகாராஜ்ஞியாக இந்த ஜகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகை சொல்லக்கூடிய நாமங்களாக சொல்லி அதற்குள் நமக்கு ஒலித்து வைத்திருக்கக்கூடிய தத்துவங்களையும் நமக்கு அழகாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது இன்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாமம் மிகவும் விசேஷமான நாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அம்பிகையை எப்படி சென்று அடையலாம் அப்படின்னா இது ரொம்ப சுலபமான முறை அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவே ஒரு நாமம். ஓம் நாதரூபிண்யை நமஹ. ஓம் நாதரூபிண்யை நமஹ. அதாவது நாத வடிவமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நாதத்துக்கு அப்படி என்ன விசேஷம், அதன் மூலமாக எப்படி அவளை அடைய முடியும் அப்படின்னு நமக்கு தோன்றது இல்லையா? அதை தாங்க இங்கே அழகாக சொல்கிறாங்க. இந்த நாதம் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், நாதோபாசனை அப்படின்னு சொல்லிட்டு அதன் மார்க்கத்தில் நம்ம போக போக அப்படியே அந்த இசையில் நாம் லயித்து கொண்டே அதில் மூழ்கிக்கொண்டே அந்த நாதத்தின் மூலமாக இறைவனிடம் ஒன்று சேர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாதம் சொன்னோன்னே பிரணவாட்சரம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அந்த பிரணவாட்சரத்தில் சொல்லக்கூடிய அந்த கடைசியில் சொல்லக்கூடிய எம் அப்படிங்கிற அந்த எழுத்தை, அந்த அட்சரத்தை கொஞ்சம் சேர்த்து அப்படியே ஒழிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் அதிர்வுகள் நமக்கு தெரியும். அதுதான் நாதம். அதுதான் நாதம்னு சொல்லக்கூடிய ஒளி அப்படின்னு சொல்லிட்டு பாஷ்யத்தில் சொல்கிறாங்க. அடுத்தது இந்த நாதம் அப்படிங்கிறதுக்கு என்ன எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அநாகத சக்கரம். எங்கே இருக்குது? ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சக்கரம். இது ஆகதம் அப்படின்னா மோதி வரக்கூடிய சப்தம், எதுலையாச்சும் மோதி வரக்கூடியது. அநாகதம் அப்படின்னா எதுலையுமே மோதாமல் செய்யாமல் தானாக வரக்கூடிய ஒரு சப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சக்கரத்தில் எந்த ஒரு மோதலும் எதன் மீதும் மோதாமல் அதாக வருமா, அப்படி தானாக வரக்கூடிய சப்தம்தான் இந்த நாதம். அந்த நாதத்தை தெரிந்து கொள்ளத்தான் யோகிகளும் சித்தர்களும் அந்தர்முக தியானத்தில் இருக்கிறார்கள். அந்த அந்தர்முக சமாராத்தியம் நம்ம பார்த்தோம் இல்லையா? உள்முகமாக மனதை நிலை நிறுத்தி தியானத்தில் இருக்கும் பொழுது உள்ளிருந்த அந்த அநாகதம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து ஆத்மாவிலிருந்து இந்த சப்தத்தை வெளிக்கொணர்பலாக நாதரூபிணியாக அம்பிகை இருக்கிறார். தகராகாசமாக இருக்கிறாள் அவள். அவளிடம் இருந்துதான் முதலில் சப்தம் அப்படின்னு சொல்லிட்டு சுஷி செய்யும் போது முதலில் சப்தம் வருகிறது இல்லையா? அப்படி ஹிருதய குகையில் இருந்து கொண்டு அவள் நாதத்தை எழுப்புகிறார். அந்த நாதத்தை அறிந்து கொள்ளக்கூடியவனாக எவன் ஒருவன் லயித்து விடுகிறானோ அவன் அந்த நாதத்தின் வழியே சென்று அதன் மூலமாக இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை ஆத்மஸ்வரூபத்தை அவன் தெரிந்து கொள்கிறான். அப்படி தெரிந்து கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கண்கள் கசிந்து மயிர்குச்சரிய அந்த அனுபவத்தில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சொல்றாங்க கண்டவர் விண்டவர் கண்டிலர்னு. ஆக நாதம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வெளியில இல்லை, உள்ள இருக்கக்கூடிய அந்த கேட்க வேண்டிய சப்தம். அதனால தான் அபிராமி அந்த அதில் அழகா சொல்லுவார், விரும்பி தொழும் அடியார் விழ்நீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து கரும்பின் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் அவர் என்றால் அபிராமி சமயம் நன்றி அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. அப்படி அந்த நாத வடிவமாக அநாகதத்தில் இருக்கிறார். சரி, இதே வெளியில பார்த்தோம் அப்படின்னா வெளியில இந்த பிரபஞ்சத்துல சப்தத்தின் துகள்கள் எல்லாம் இருக்கா. இதையெல்லாம் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி கோர்க்கப்பட்டால் அதுல ஒரு நாத வடிவமாக அம்பாள் இருக்கிறாள் சொல்றாங்க. அப்ப வெளியில் நாம் காதால் கேட்கக்கூடிய நாதத்தை சரியான வழியில் மனதை நிலைநிறுத்தக்கூடிய அன்பினால் சாந்தத்தினால் மனதை சாந்தப்படுத்தக்கூடிய இசையின் மூலமாக அம்பாளை நாம் அடையலாம். ஆக நாதத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய அம்பாளின் வடிவமாக யார் இருக்காங்க? ஷியாமலை, அதாவது மந்திரினி, அதாவது மாதங்கி. இது சொல்லும் பொழுது ஷியாமலா சகஸ்திரநாமத்தில் அழகா சொல்லுவாங்க, நாராயணி நாதரூபா நாத பிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு. அடுத்தது நாராயண அர்ப்பிதா நாதா நாதினி நாதரூபிணி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல விதமாக சொல்கிறார்கள். ஆக அதே நாதரூபிணியாக 2 இடத்தில் ஷியாமலா சகஸ்திரநாமத்தில் சொல்லப்படுகிறது. ஷியாமலைன்னு சொன்ன உடனே கண்டிப்பா காளிதாசர் எழுதியிருக்கக்கூடிய நவரத்ன மாளிகா அதுல அழகா அவர் சொல்லியிருப்பாரு, சரி கம பத நிற தாம் தாம் வீணா சங்காந்த காந்த ஹஸ்தாம் தாம் சாந்தாம் மிருதுல ஸ்வாந்தாம் குச்சபரதாந்தாம்
நமாமி சிவகாந்தாம் அப்படின்னு அழகா சொல்றாரு. சொல்றப்ப எவ்வளவு அழகாக அந்த நாதங்கள் வருகிறது இல்லையா. ஷியாமலா என்று சொல்லக்கூடிய சங்கீத மூர்த்தியாக பராசக்தி இருக்கும் பொழுது அவளுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே கொழிஞ்சு இருக்குமா, அவ்வளவு கருணையில கொழிஞ்சு இருக்குமா. அதனால தான் மிருதுல ஸ்வாந்தாம் சொல்லிட்டாரு. அடுத்தது அவள் பரமசாந்தையாக இருக்கிறார், அதனால சாந்தம். அப்படி சாந்தத்தில் லயித்திருக்கக்கூடியவளாக இருக்கிறார். அதே போல இந்த இசையினால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. ஒரு அமைதி, அதனால் வரக்கூடிய ஆனந்தம், மனம் குழைந்து அதனால் வரக்கூடிய சாந்தம், அதுக்கப்புறம் அதனால் வரும் ஆத்ம ஆனந்தம். இது அத்தனையும் கிடைத்து அந்த ரீங்காரத்தில் ஷியாமலை அப்படி சொக்கி போய் கிடக்கிறாளாம். வீணையை வைத்துக்கொண்டு அம்பாள் சரிகம பதனி என்னும் சப்தஸ்வரங்களையும் லயிக்க வைத்து அந்த வீணா கானத்தில் தன்னை மறந்தவளாக அந்த இசையின் வழியாக அந்த ஆத்மானந்தத்தில் லயிப்பவளாக இருக்கிறார். அப்படி லயிக்கக்கூடியதுனால்தான் சிவகாந்தான் அங்க பேர் வந்திருக்கு. அப்படி லயிக்கக்கூடிய சிவகாந்தா என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரனின் பத்தினியை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஷியாமலையை நாம் தியானம் செய்தால் அவள் கருணையை பொழிவார். இவளிடம் நாம் சரண் புகுந்தால் நமக்கும் சாந்தமும் ஆனந்தமும் கைகூடும். சங்கீதத்தின் மூலமாக ஈஸ்வர அனுபவம் நமக்கு கிடைக்கும். இதுக்கு அழகா உதாரணம் சொல்லணும் அப்படின்னா முத்துசுவாமி தீட்சிதர் மீனாட்சி மாதங்கின்னு சொல்றோம் இல்லையா. மாதங்கி தான் மீனாட்சி நம்ம சொல்றோம். அவளை நினைத்து அவர் சோஸ்திரம் செய்வாரா. அந்த பாடல்ல வரும் பொழுது மரகதச்சாயை, அதாவது பச்சை பசேல் அப்படின்னு இருக்கிறார், அவளை நினைத்து உருகி பாடிக்கொண்டிருக்கிறார். மீனலோச்சனே பாசமோச்சனேன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அந்த வார்த்தையை கானம் செய்யும் பொழுதே அவருடைய சம்சார பாசத்தை அடியோடு நீக்கி அவரை தன்னுடைய பாதார பிந்தங்களில் சாஸ்வதமாக சேர்த்து கொண்டு விட்டாளாம். அப்படி சங்கீதத்துக்கு அதிதேவதையான ஷியாமலா தேவி தீட்சிதரின் நாத உபாசனை பலனாக அவருக்கு அனுகிரகம் செய்து மோட்சத்தை கொடுத்து ஏற்றுக்கொண்டால் சொல்கிறாங்க. இதேதான் தியாகியர் சொல்லும் பொழுது நாத தனுமனிசம் அப்படின்னு சொல்லி பாடுவார். அதுலேயும் அதே தான். இந்த நாத உபாசனையின் மூலமாக நாம் அந்த பராசக்தியான அம்பிகையை அடைய முடியும். மகாபெரியவா சரணம்.